பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அதிகாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இந்த அதிகாலை பொழுதில் நாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்கும் போது அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய், ஆசீர்வதிக்கிற தேவனாய், நம்முடைய பார்வையினுடைய அர்த்தத்தை புரிந்த தேவனாய் அருமையாய் நம்மை இந்த நாளெல்லாம் நடத்தி செல்வார். பாடலை பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன் விண்மண் உண்டாக்கின வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கின வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டார் வேலையில் நின்றிச வேலரை காப்பவர், வேலையில் நின்றிச வேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர். கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நிழலவரே என்னை ஆதரித்திடும், பக்தர் நிழலவரே எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோனை அக்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர். கண்களை ஏறெடுப்பேன். என் ஆத்துமாவே நீ கண்கள் ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆத்துமாவில் இருந்து நாங்கள், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை துதித்து பாடி உண்மையிலே நாங்கள் உமக்கு நேராக எங்கள் இருதயத்தை, எங்களுடைய கண்களை, எங்களுடைய கரங்களை ஏறெடுத்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து கரம் பிடித்து நடத்துவீராக. எங்களையும், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் தேசத்தின் ஜனங்கள், உலக நாடுகளின் ஜனங்கள் எல்லோரையும் இரத்தத்தில் நீர் மூடி மறைத்து கர்த்தர் தாமே ஆட்சி செய்வீராக. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுவீராக. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருப்பது உண்டு, அவர்களிலும் உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உமது கரத்தில் எங்கள் எல்லாரையும் தனித்தனியே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் தேவனுடைய செய்தியை பார்க்கலாம். கவலை, இதன் பலன் என்ன என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதிகமாக ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் கூட அநேக நேரத்தில் கவலைப்படுகிறவங்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாதபடி தடையாக இருக்கிறது அந்த கவலை, லௌகீக கவலை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 6:24-34, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீரம் அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இந்த 27ஆம் வசனம் ரொம்ப அதிகமாக என்னுடைய மனசு தொடக்கூடியதாக இருந்தது. வசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் கவலைப்படுறோமோ அப்போல்லாம் நம் சரீரத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் கவலைப்பட சொல்லலை. உங்கள் கவலைகளை, உங்கள் பாரங்களை என் மீது வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காகத்தான் ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் நல்லா தேவனை துதிப்பதற்காகவும், தேவனை ஆராதிப்பதற்காகவும், அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவும், அவரிடத்தில் நாம் நம்மை மறந்து அவரது ஏக்கத்தை போலவே கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் பிறருக்காக ஜெபிக்கிறதுக்காகவும் தேவனிடத்தில் போகிறது ஒரு சிலர் போகிறோம். ஆனால் அநேகர் போகிறது தேவ சமூகத்தில் எதற்காகன்னு சொன்னால் கவலைகள், குழப்பங்கள் இதையே சொல்லி தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறோன்னு வச்சுட்டு முடித்த உடனே நம்ம திரும்பவும் அந்த கவலைகளை இருதயத்தில் சுமக்க ஆரம்பிச்சிடறோம், சிந்தனையில் சுமக்க ஆரம்பிச்சிடும். அதன் மூலம் என்ன லாபம் இருக்கிறது அப்படின்னு உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த லாபமும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆனால் இந்த ஒளி பிரகாசம் நம்மளேருந்து பிரகாசிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிறதே இந்த லௌகிக கவலை தான். கண்ணீர், அர்த்தமற்ற கண்ணீர். அநேக நேரத்தில் நாமும் கூட கண்ணீர் வடிக்கிறோம். அது ஒரு துளி கண்ணீர் சிந்தாத ஒரு ஜெபம் அது அவ்வளவா அருமையானது கிடையாது என்று சொன்னால், எப்பொழுதுமே நமக்காகவே கண்ணீர் வடிக்கிறத எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களில் கண்ணீர் வருதுன்னா அது எதற்காக அவர் கண்ணீர் வடிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் அவருடைய பாரம், ஏக்கம் இவைகளை சுமந்து நாம் கண்ணீர் வடிக்கும்போது நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு மிகுந்த பலன், மகிமை உண்டு. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 33, 34 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, தண்ணீர், தங்கிறதுக்கு இடம் எல்லாமே கூட கொடுக்கப்படும். அதனால் கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்றைக்கி இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டோமானா எப்படி வாழ முடியும்? கவலை இல்லாதபடி வாழ முடியும். கவலையை உடனேயே தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கிறது அவசியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாசிக்கும்போது 2 ராஜாக்களில் நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 17 வாசிக்கிறோம். இங்கே சூனேமியாள் என்கிற ஒருத்தவங்க வீட்டில் சூனேமியாள், அவளுடைய கணவன் இருக்கிறாங்க. அவளுடைய கணவன் கொஞ்சம் வயசானவராக இருக்கிறாரு. சூனேமியாளுக்கு குழந்தை இல்லை. இந்த நிலைமையில் அவங்க தேவ பயத்தோடு வாழ்கிறாங்க. அந்த இடத்திற்கு எலிசா போகும்போது அடிக்கடி அவங்க வீட்டில் தங்குவாங்க. எப்போவுமே ஒரு குடும்பமாக இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர்கள் வந்தால் அவங்க வர்றது, ஜெபிக்கிறது, தங்குறது எல்லாமே கொஞ்சம் சரியானபடி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளால் அவர்களை வரவேற்கிறதோ நம்ம வீட்டில் ஏற்றுக்கொள்வதோ கொஞ்சம் கஷ்டம்தான். 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு மனமாக இருந்து நல்ல புரிந்து கொள்ளுதலில் இருந்தால் மட்டும்தான் இப்படி கனப்படுத்த முடியும். அப்படி இவர்கள் இந்த எலிசாவை கனப்படுத்துகிறாங்க. அப்போது இந்த சூனேமியாள் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட வந்து போகிற இந்த ஊழியக்காரர் மிகவும் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன், அவருக்காக ஒரு அறையை கட்டி கொடுப்போம் என்று சொல்லி ஒரு அறை வீட்டை அவர்களுக்காக கொடுக்குறாங்க. அப்போது ஒரு நாள் அந்த இடத்துல அவன் அறை வீட்டிலே தங்கி கொண்டு இருந்தபோது தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா, அவளுக்கு எவ்வளவோ வேலைகள், நம்மளை நல்லா கவனித்து கொள்ளுகிறாங்களே, என்ன தேவை என்பதை நீ கேட்டு சொல் என்று சொல்லும்போது அந்த மகள் சொல்கிறாங்க, என்னுடைய ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கும்போது அவள் தன்னுடைய வாழ்க்கையின் குறைவை சொல்லவே இல்லை. ஆனால் கேசி சொல்லுகிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன். அப்போது அவளை கூப்பிடு என்று சொல்லி வாசற்படியிலே வந்து நிற்கிறாள். அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், ஒரு பிராண உற்ப காலத்தில் திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லும்போது, இது அபத்தம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாகும்போது 2 ராஜாக்கள் 4, 18 முதல் 27 வாசிக்கிறோம். அந்த பிள்ளை ஒரு நாள் தகப்பனோடு கூட போய் வயலில் அறுத்து கொண்டு இருக்கும்போது அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது
அவன் தலை நோகிறது, தலை வலிக்கிறதுன்னு சொல்கிறான். ஆனால் தாய்கிட்ட கொண்டு போய் விடு என்று சொல்லும்போது கொஞ்ச நேரம் இருந்து அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு அப்படியே மரித்து போகிறான். அப்போது இந்த சூனியமேல் என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தையை எடுத்து அறை வீட்டுக்குள்ளாக வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் நான் போகிறதுக்கு எனக்கு தேவையான வசதி பண்ணி கொடுங்க என்று சொல்லி யாரிடத்துலையும் சொல்லலை. அவள் ஓடி போகிறா, இந்த எலிசாவிடத்தில் ஓடி போகிறா. அப்போ அந்த தேவனுடைய மனுஷன் அவள் ஓடி வந்த விதத்தை பார்த்து 26 சொல்லுகிறது, நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி சுகமாக இருக்கிறாயா, அவன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா போய் கேள். அவள் சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் வசனத்தில் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். கேயாசி அவளை விலக்கிவிட வந்தபோது தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு மறைத்து வைத்தார், அறிவியாமல் மறைத்து வைத்தார். அப்போ பாருங்களேன், இந்த இடத்துல அந்த சூனேமியாள் அந்த கவலையான சூழ்நிலையை, அந்த இழப்பை, அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அதுக்கு ரெமெடி என்ன, அதை என்ன செய்து அந்த குழந்தையை மறுபடியும் நாம் உயிருள்ள பிள்ளையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானித்து அவள் உடனே துரிதமாக கிரியை நடப்பித்து சரியான பாதையிலே அவள் போய் அந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் தன் சுமையை இறக்கி வைத்து தன்னுடைய மகனை உயிரோடு மறுபடியும் பெற்றுக்கொண்டாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை அதான் சொல்லுகிறது, நீ கவலைப்படுகிறதுனால நான் உனக்கு ஏதாவது செய்ய முடியுமா, இல்லை யாராவது உன் கவலை தோய்ந்த ஒரு முகத்தை பார்த்து உனக்கு ஏதாவது கொடுப்பாங்களா என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை குறித்து நம்மை நோக்கி வருகிறது. நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இருதயத்துக்கு மகிழ்ச்சி எப்போ உண்டாகும்னா நல்வார்த்தை எது? தேவனுடைய வார்த்தை, குட் நியூஸ் அப்படி சொல்கிறோம்ல, கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய வேத புத்தகம், அதில் இருக்க வார்த்தைகள். அதனால்தான் நம்ம தினந்தோறும் ஆண்டவருடைய சத்தத்தை அதிகாலையில் கேட்டு அதை அபியாசப்படுத்துகிறோம், காத்து கொள்ளுகிறோம். அதிசயமாய் தேவனால் வழி நடத்தப்பட்டு வருகிறோம். இப்போ மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை இருதயத்தை ஒடுக்கிவிடும். அதன் சந்தோஷமே இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, ஆரோக்கியம் இல்லாதபடி அது ஒடுக்கிவிடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, Proverbs 12:25 அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆங்ஸைட்டி இன் அ மேன்ஸ் ஹார்ட் weighs it down but an encouraging word makes it glad. அப்போ இந்த இருதயத்தை சந்தோஷமாக்குகிறதும் இந்த இருதயத்தை ஒடுங்கி போக செய்கிறதும் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. எப்படி அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது கவலை, ஆங்ஸைட்டி, அப்படியே என்ன பண்ண போகிறோம், இந்த நாளில் இவ்வளோ தேவை இருக்குது, இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்துட்டோம், இந்த மாதம் எப்படிலாம் ஃபீஸ் கட்டணும், மற்ற காரியங்கள் இருக்குது, யார் ஹையர் ஸ்டடீஸ்க்காக பார்க்கணும், இன்னும் மேலான படிப்புகளுக்காக நாம் முயற்சி செய்யணும், யார் துணை இருப்பா, யார் செய்வா, வருங்காலத்தை குறித்து கடைசி வரைக்கும் நம்ம விட்டால் போயிடுவோம். நம்முடைய கடைசி மூச்சு பிரிகிற வரைக்கும் யோசித்து பார்ப்பாங்க சில பேர். யோசித்து பார்த்து அந்த கடைசி வரைக்கும் என்னோடு யார் இருப்பா, ஒரு வேளை மறித்து போனால் என் சரீரத்தை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவாங்கிறது எல்லாருமே யோசிப்பாங்க, சில பேர் யோசிப்போம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம வரும்போது அவரது வார்த்தைகளால் நாம் தேற்றப்படும் போது நீ நாளை தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினத்தின் பாடு போதும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றும், உற்சாகப்படுத்தும், நம்மை தலை நிமிர்ந்து வாழ பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால உனக்கு என்ன நன்மை இருக்கிறது? இந்த ஸ்திரீ பாருங்கள், கவலைப்பட்டு ஒருவேளை இடிந்து உட்கார்ந்துருந்தா சூனேமியாளை தேடி அவளுடைய கணவன் வந்திருக்கலாம். 2 பேருமா சேர்ந்து அழுது புலம்பி ஒருவேளை அந்த காரியம் முடிந்தே கூட போயிருந்திருக்கும். ஆனால் அந்த சூனேமியாள் என்ன செய்தாங்க, தன் கணவனுக்கு கூட சொல்லலை. என்ன செய்தாங்கன்னா ஓடி போய் அந்த தேவ மனுஷனிடத்தில் தன்னுடைய கவலையை சொல்ல, அவர் மூலம்தான் இந்த குழந்தையை கொடுத்தது, அவரது ஜெபத்தினாலே இந்த குழந்தை கிடைச்சது. அப்போ இந்த குழந்தை பிறக்க சந்தர்ப்பம் இல்லாத நாளில் அவர் மூலம் கர்ப்பம் தரிக்க பலனடைந்து ஒரு குழந்தையை பெற்றேன் அப்படின்னு சொன்னால், நான் இன்னமும் கூட என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தரால் செய்ய முடியும் என்பதை அவங்க என்ன செய்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்து ஓடி போய் அந்த
உன்னுடைய கால்களை நான் விடவே போகிறது கிடையாது, நீ தான் வர வேண்டும். அப்போ இந்த எலிசா சொல்லுகிறார், இந்த கேயாசியை நான் அனுப்புகிறேன். அப்பொழுது அவர் என்ன அந்த சூனேமியால் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நம்ம 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடி அந்த பிள்ளையின் முகத்திலே வை என்றான். ஆனால் என்ன செய்யலை, சுனேமியால் விடலை. பிள்ளையின் தாய் என்ன செய்தாங்க, உம்மை விடுகிறதே கிடையாது என்று சொல்லி கர்த்தரின் ஜீவனையும் உடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவளுக்கு முன்னாடி போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்திலே வைக்கிறான். எந்த சத்தமோ எந்த உணர்ச்சியோ இல்லை. திரும்பி ஓடி வருகிறான். பிள்ளை இன்னும் விழிக்கவில்லை. எலிசா வீட்டிற்குள்ளே வந்து பார்க்குறாரு, அந்த குழந்தை என்ன செய்து செத்து கிடக்குது. அப்போது 33ஆம் வசனம் சொல்லுகிறது, உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அவள் பணிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த கவலை அப்படிங்கிற ஒரு பாரம், இல்லை தவிப்பு, இல்லைன்னா ஏமாற்றம், இந்த இழப்பு வந்துருச்சேங்கிற ஒரு ஏமாற்றம் எல்லாம் இந்த சூனேமியாக்கள் இருந்துச்சுன்னா அவங்க என்னவுமே செஞ்சுருக்க முடியாது, ஒன்றும் செய்திருக்க முடியாது. வேதத்தில் நமக்கு தெரியும், தீர்க்கதரிசிகளின் மனைவி அடுத்த நாள் அந்த கடன் அடைக்க முடியாததுனால தன் பிள்ளைகளை கூட பறிகொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது தேவனுடைய மனுஷனை சந்திக்கும் போது உடனே சொல்லுகிறார், என்னுடைய கணவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான், மரித்து போயிட்டான், இன்றைக்கி இவ்வளவு கடன் இருக்கிறது, கடன் கொடுத்தவர்கள் நாளைக்கு இந்த நேரத்தில் வந்து உன் பிள்ளைகளை நான் கொண்டு போயிடுவேன் அடிமைகளாய் என்று சொல்கிறாங்கன்னு அழும்போது அந்த தேவனுடைய மனுஷனால் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ இன்றைக்கு நமது வாழ்க்கையில் கூட பாருங்கள், தேவ ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த காலங்களில் தீர்க்கதரிசி தான் தீர்க்க தரிசனமாக சொல்லி அவங்கள வழிநடத்த முடியும். இன்றைக்கி கடைசி காலங்களில் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கு நாம் உரிய ஆட்களை தேடி நாம் ஓடிப்போய் அதை கேட்டு தான் வாழ வேண்டும் இல்லை. நம் கருத்தில் இருக்கிற வேத புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஆதியாகமத்திலேருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசித்து கொண்டே முறைப்படி நம்ம கடந்து போகும்போது தேவன் நம்மோடு பேசுவார். சில நேரங்களில் சொப்பனங்களிலே தரிசனங்களிலே மெல்லிய சத்தத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார். அதிகாலையில் நாம் எழுந்து நம்முடைய கடமைகளை முடித்து கொண்டே இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் வழியாக பேசுவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வசனத்தை கொடுப்பார். சில நேரம் பாடல்களை மூலமாக அவர் பேசுவார். அப்படி தேவன் பலவிதங்களில் மனிதர்களோடு இடைப்பட்டு அவருடைய மனம் எப்படிப்பட்டது, என் சாயலிலே படைக்கப்பட்ட எனது பிள்ளைகள் எல்லா விதங்களிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறதுனால்தான் நம்மோடு பேசுகிறார். இதையும் தாண்டி நாம் எங்கே நமக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, யார் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க என்று சொல்லி நாம் வெளியில் நம்முடைய கண்களை மேய விடும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். அருமையான ஒரு மகள் சொன்னாங்க, அவங்களுக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அதில் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற அந்த சர்ச்சிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாங்க, இதை விட பசுமையான மேய்ச்சல் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் பார் பெரிய நல்ல ஒரு பசுமையான புல்வெளி இருக்குது, அங்கே வா அப்படின்னு சொல்லி இவங்களை கையை பிடிச்சி இஷ்டமேலான கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு பாம்பு புத்து பார்த்தாங்களாம். அப்போ அந்த புத்தை பார்க்கும்போது ஐயோ பாம்பு புத்து இருக்குதே அப்படின்னும் போது இல்லை இப்படி தாண்டி வா என்று சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அவங்க போகும்போது பார்த்தா அந்த இடத்துல அந்த பாம்பு அவங்க கால்களையே சுற்றிக்கிச்சான்.
பொதுவாக சொல்லுவாங்க, இந்த பாம்பு வந்து காலை சுற்றின பாம்பு கடிக்காமல் விடாதுன்னு சொல்லி. அப்போது பாருங்கள், சாத்தா எப்படிலாம் வஞ்சித்து இன்றைக்கி கேட்குற சத்தியத்துக்கே கீழ்ப்படியலை. இன்னும் புதிதான சத்தியம் எங்கேயாவது கிடைக்குமா? நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற சபை, நம்ம பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம், அதன் மூலம் நாம் பெறுகிற வெளிப்பாடுகள். ஒருவேளை நம்ம சபைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனோம்னா சில நேரங்களில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் இதுவே நமக்கு போதும். ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் நினைப்பாங்க, இவங்க சொல்லாத ஒன்றை வேறு ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாங்களா, வேறு சபைகளில் சொல்லுவாங்களா என்று சொல்லி இங்கேயும் அங்கேயும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகவும் குழம்பி போய் அவர்கள் கடைசியில் வந்து ரட்சிக்கப்படாதபடிக்கு கஷ்டங்களிலேருந்து வெளியே வர முடியாதபடி ஆகிவிடுது. அது அந்த மாதிரி மாறி விடுகிறது. ரொம்ப காலங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான மகன் எங்களுடைய ஊழியத்திற்கு, நல்ல ஆட்டோ ஓட்டுகிற ஒரு மகன், உதவியாக இருந்தாங்க, நல்ல ரொம்பவும் மரியாதையோடு நடத்துகிற ஒரு நல்ல மகன், அதிகமான பணமும் கேட்க மாட்டார். எனக்கு ரொம்ப அந்த வாலிப மகனை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் பாவத்திற்கு தெரியாதபடிக்கு இன்னும் சொல்ல முடியாது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த மகன் பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், அவனை ஆண்டவர் கைவிட்ட நேரத்தில் பிசாசனுடைய சில போராட்டங்கள் அவனை தாக்கின போது, அப்போது அவன் மிகவும் அழுதான். அந்த காரியத்தை செய்துட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், தெரிஞ்சு தான் செய்தேன், ஆனால் தப்புன்னு தெரிஞ்சு தான் செஞ்சுட்டேன், ஆனால் இன்றைக்கி இவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி அழும்போது, சரிப்பா வா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலான்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச காலங்கள் வந்துட்டே இருந்தான். அவன் ஒவ்வொரு காரியமாக விட்டு கொடுத்து, அவனை பிடிக்கவே முடியாது யாராலையும், ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் உட்கார்ந்துருப்பான். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் படிப்படியாக சுகமாகணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்க, ஒரு சிலர் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரன் சொல்லி பல இடங்களுக்கு டைவர்ட் பண்ணி கடைசியில் இந்த நாளில் அவன் எங்கெல்லாமோ போய் கடைசியில் இப்போ ஒரு முஸ்லீம் மதத்துக்கு போயிட்டு எப்படியோ வாழுகிறான், தேவனை இழந்து வாழுகிறான், ரட்சிப்பை இழந்து வாழ்கிறான். அது எவ்வளோ துக்ககரமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால உனக்கு ஒரு பலனும் இல்லை. கவலைப்பட்டு இடிஞ்சு உட்காரும் போது தான், எப்பொழுது நாம் சோர்ந்து போகிறோமோ அப்போ தான் என்ன ஆகும், சாத்தானுடைய ஒரு உட்பிரவேசம் நடக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும். ஆனால் தான் ஆண்டவர் இல்லாத ஒரு தனிமையை நம்ம ஒரு நாளும் அதை வாஞ்சிக்கவே கூடாது. தேவனற்ற தனிமை நம்மை பிரச்சனைகளுக்குள் போராட்டங்களுக்குள் தள்ளிவிடணும். அதனால் தேவனோடு நாம் தனித்திருக்கிறது ரொம்பவும் ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னா அந்த தனிமையை ஒதுக்கிவிட்டு நாம் நம்மால் முடிந்த சில காரியங்களை ஒருவேளை குடும்பத்திற்காகவோ பிள்ளைகளுக்காகவோ இல்லை மற்றவர்களுக்காகவோ சமுதாயத்திற்காகவோ தேவனுக்காகவோ செய்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அந்த மனதுக்கு அது அமைதியாக இருக்க விடாதபடிக்கு சில நல்ல காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கும்போது தானாகவே நம்முடைய மனதின் பாரங்கள் அகன்று போகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் அநேகர் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்னா சில சகோதரிகள் என்ன செய்வாங்க, இப்படி நான் பிரச்சனைகளை கண்டு கண்டு வாழ்ந்து நொந்து வாழ்வதை விட நான் ஒரு வேலைக்கு கடந்து போகட்டும்னு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க படிப்புக்கு ஏற்றது போல் வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க, சேர்ந்து கொள்ளுவாங்க, பணம் சம்பாதிப்பாங்க. அநேகரை பார்க்கும்போது அவங்க துக்கமெல்லாம் மாறி போயிடும். ஆனால் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் என்ன செய்யலாம், நாம் என்ன செய்யலாம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் அந்த சபையில் நாம் எப்பொழுதும் திறந்திருக்கிற அநேக ஆலயங்கள் உண்டு. அங்கே போய் நம்ம ஜெபம் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற ஊழியர்களோடு இணைந்து ஏதாவது ஊழியங்களை செய்து நாம் ஆண்டவருடைய பாதத்தில், இல்லைன்னா அந்நாளை போல் தேவாலயத்தில் 84 வயது ஆன அந்த அந்நாளை போல் தேவாலயத்திலேயே தங்கி தரித்திருந்து நம்முடைய நேரத்தை கழிக்கும்போது ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபம் நம்ம தேசத்திற்கு நல்ல ஒரு விடுதலையை கொண்டு வரும். உலக நாடுகளின் பல பகுதிகளை உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்வார். அதே சமயத்தில் நமது வாழ்க்கையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க துவங்குவார். அதனால் கவலைப்படுகிறதுனால ஒரு லாபமும் இல்லவே இல்லை. கவலை நம்மை வருத்தும் போதெல்லாம், பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன், யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீர் என்னை வந்து அணைத்து கொள்ளுவீர், ஆறுதல் படுத்துவீர் என்ற அருமையான பாடல் உண்டு.
இப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த நாள் காலையில் எந்த காரியம் உங்களை கவலைப்படுத்துது, பாரப்படுத்துது? முந்தினதை நினைக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம ரொம்ப சீக்கிரம் அதுலேருந்து வரமாட்டோம். அந்த நாள் வந்து அந்த தலைவலி எதுலேயோ கொண்டு முடிச்சுது, அப்போ இன்றைக்கும் அப்படி தான் நடக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அப்போ முன்னால் ஒரு சூழ்நிலை வரும்போது என் சத்துருக்கள் இப்படிலாம் பேசினாங்க, இந்த முறையும் நான் சூழ்நிலை வழியாக போகும்போது அவங்க இப்படி தான் என்னை நடத்துவாங்க என்பதை நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நமது வாழ்க்கை இருக்கும்போது நமது சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இன்றைக்கு கவலைப்படுகிறதை விட்டுவிட்டு தேவனுடைய பாதத்திலே தேவனை பணிந்து கொள்ளுவோம். அந்த சூனியமியாளை போல ஞானமாக செயல்படுவோம், பொறுமையோடு இருப்போம். எவைகளை உடனே வெளிப்படுத்தக்கூடாதோ வெளிப்படுத்தாதபடி சரியான நேரத்திலே, சரியான சமயத்திலே, சரியான விதத்திலே அதை வெளிப்படுத்துவோம், காரியங்களை வெளிப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே நினைந்தருளும். அவங்க உள்ள எதுக்காக கவலைப்படுது, ஏன் ஆண்டவரை பொங்கி வெடித்து சிதறுகிற அழுகையின் குமுறல் எதற்கு என்பதை நீர் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரே மென்மையாய் நடத்துவீராக. நீங்கள் சொன்னீங்களேப்பா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், உன்னுடைய காலங்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும், உன் நாட்களெல்லாம் என் கிருபை தொடரும் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னீங்களே. அப்படி அநேக வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் மனதிலே நாங்கள் வைத்து எப்பொழுதும் எங்களை அழுத்துகிற பார சுமைகளிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஆவியானவர் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாங்கள் ஜெயமெடுக்க எங்கள் கரங்களை பிடித்து நடத்துவீராக. இன்று தாங்க முடியாத பாரங்கள் எது நிமித்தமோ அது நிமித்தம் அவர்கள் வடிக்கிற கண்ணீரின் துளிகளுக்கு பதில் கொடுப்பீராக. கம்பீர அறுவடையை கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாததை, கைவிடாததை நாங்கள் கண்டு உணர்ந்து சாட்சியாய் சொல்லி உங்களை மகிமைப்படுத்த கிருபை தாரும், ஆசீர்வதியும். உங்களுடைய அருகாமையை நாங்கள் உணரச் செய்யும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.